ஸ்ரீ காரி சித்தாய நமக. இந்த மகான் காரி சித்திர சேனலிலே நாம் பார்க்க இருப்பது ருத்திரமுத்திரை. இந்த ருத்திரமுத்திரை மிகவும் முக்கியமானது. அது மனதில் இருக்கக்கூடிய மனமும் உடலும் குவிந்திருக்க வேண்டும். அவ்வாறு குனியாத மனம் தெரித்து ஓடும்னு சொல்லுவாங்க. குனியாத மனம் தெரித்து ஓடும்னு சொல்லுவாங்க. ஆகவே இவைகள் எல்லாம் ஒன்றாக இணைந்திருந்தால்தான் சரியாக இருக்கும். உடலில் இருக்கக்கூடிய சக்திகள், வாயுக்கள், நாடிகள், சக்கரங்கள், இயந்திரங்கள் இவை எல்லாமே என்ன செய்ய வேண்டும் என்றால் இதன் கீழ் இந்த ருத்திரமுத்திரையின் கீழ் தான் இயங்குகின்றது. பஞ்சபூதம் எடுத்துக்கொள்வோமேனால் பஞ்சபூதத்திலே சக்திகள், பஞ்சபூதத்திலே இருக்கக்கூடியது பூமி. அந்த பூமின்றது தான் நம்ம நிலம்னு சொல்கிறோம். இந்த நிலத்தை தூண்டிவிட்டு நமது உடலை சமநிலைப்படுத்துகிறது. அதாவது நாம் வாதம், பித்தம், கபம் இந்த 3 நாடியும் பார்க்கும்போது இந்த மூணு நாடி எந்த விதத்தில் இருக்க வேண்டுமோ அந்த விதத்தில் இருந்தால் நமது உடல் சரியாகும் என்று சொல்கிறோம். அதுபோல் இந்த பஞ்சபூதத்திலே இருக்கக்கூடிய பூமியானது, நிலமானது, நிலபூதத்தை தூண்டிவிட்டால் நம்ம உடலினுடைய சமநிலை குவிந்த தன்மை அதிகப்படுத்தும். அது இதில் முக்கியமானது இந்த பஞ்சபூதத்தில் இருக்கக்கூடிய தாயின்னு சொல்லக்கூடிய பூமியினுடைய நிலம். இது உடலுடைய சமநிலையையும் குவிந்த தன்மையும் அதிகப்படுத்தும். இதை தான் நம்ம என்ன செய்யணும்னா சோலார் பிளாக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. சோலார் பிளாக்ஸ்னால் என்ன அப்படின்னா, இதை இயக்கக்கூடிய மணிப்பூரகம் தூண்டிவிடப்படுகிறது. இந்த உடலுடைய மைய நரம்பு குவியல், உடலுடைய மைய நரம்பு குவியல் தான் அந்த சோலார்னு சொல்கிறது. இவைகளெல்லாம் ஒன்றாக சேர்ந்து நமது உடலில் இருக்கக்கூடிய சக்கரமாகிய மணிப்பூரகத்தை இயக்குகிறது. இந்த மணிப்பூரகத்தை இயக்கக்கூடிய முத்திரை ருத்திரமுத்திரை. இந்த ருத்திரமுத்திரை எவ்வாறு போடுவது, எவ்வாறு செய்வது என்று நாம் பார்க்கும்போது, பெருவிரல் இது மோதிர விரல், இது பெருவிரல், இது மோதிர விரல், அப்புறம் சுட்டு விரல் இண்டெக்ஸ் ஃபிங்கர்னு சொல்லுவாங்க, சுட்டு விரல். இவை ஒன்றாக, இவை 3 ஒன்றாக, அதனுடைய நுனி மட்டும் ஒன்றாக இருக்க வேண்டும். மிச்ச 2 இதுவும் மேல் நோக்கி இருக்க வேண்டும். இதுதான் இந்த முத்திரை. இந்த முத்திரை இதான். இந்த நுனி ஒன்றாக, இது சுண்டு விரல், அடுத்துக்கூடிய நடுவிரல், இவை 2 ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், நேராக இருக்கணும். அப்புறம் இதை 2 கையிலையும் செய்யணும். இது செய்யும்போது 2 கையிலையும் செய்யணும். சுவாசம் அப்போ சீராக இருக்கணும். வேகமாக இழுத்துறது, ஓடுறது, இல்லை ஓடி இந்த முத்திரையை செய்கிறது, இந்த வேலைலாம் செய்யக்கூடாது. சில பேர் அங்கே பாஸ்கெட் ஓடுறது, அங்கே ஓடுறது, இங்கே ஓடுறது, இதெல்லாம் ஓடிட்டு திருப்பி செய்கிறேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. இது செய்யும்போது 2 கையிலையும் செய்யணும். சுவாசம் சீராக இருக்கணும். எத்தனை நிமிஷம் நம்ம செய்யணும் அப்படின்னு பார்த்தோன்னா 5 நிமிஷம் செய்யணும். இந்த முத்திரை பார்த்துக்குங்க. இது செய்ய வேண்டிய நேரம் 5 நிமிஷம். அந்த 5 நிமிஷம் நம்ம செய்கிறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 4 முறை செய்கிறோம், செய்யலாம். செய்கிறது 4 முறை செய்யலாம். ஆசனம் எதில் சார் உட்காந்துக்கிறது? பத்மாசனத்தில் உட்காரலாம், வஜ்ராசனத்தில் உட்காரலாம், சுவாசனத்தில் உட்காரலாம், தரையில் உட்காரலாம். தரையில் உறுத்துனா வெறும் தரையில் இல்லாமல் அடியில் ஒரு விரிப்பு விரித்து அதில் உட்காந்துக்கலாம். நாற்காலியில் உட்காரலாம், ஸ்டூலில் உட்காரலாம், மேஜர் மீது உட்காரலாம், எதில் வேணால் உட்காரலாம், எப்படி வேணால் செய்யலாம். ஆனால் 2 கையிலையும் செய்ய வேண்டியது 2 கையிலையும் செய்யணும். இந்த நிலபூதம்ன்றது உறுதியாகும். நம்ம இதை செய்யும்போது என்ன செய்யும் அப்படின்னு சொல்லிக்கிட்டால், நிலபூதம் உறுதியாகும். அப்போ சக்தி நம்மளுக்கு ஏற்றும், சக்தியானது அதிகமாக கிடைக்கும். அந்த சக்தி அதிகமாக கிடைக்கும்போது மணிபூரக சக்கரம் இயங்கும். அதில் முக்கியமாக சொல்ல வேண்டிய மணிப்பூரக சக்கரம். இந்த மணிப்பூரக சக்கரம் எதை நம்மளுக்கு இது பண்ணுதுன்னா, வயிறு சம்மந்தமானது. வயிறு, மண்ணீரல், கல்லீரல், கணையம், இவைகளெல்லாம், இந்த உறுப்புகளெல்லாம் உறுதிப்படுத்துகிறது. உறுதிப்படுத்தக்கூடிய செயலை செய்யக்கூடியது இந்த மணிப்பூரகம். அடுத்து அசதியாக இருக்குது, ரொம்ப மயக்கமாக இருக்குது, தலை சுற்றுது, அப்படி இவைகள் எல்லாமும் இந்த முத்திரையில் சரியாயிடும். அப்புறம் செரிமானம் சரியாக இருக்கும், பசி எடுக்கும், பசியை தூண்டும், நல்ல முறையில் இருக்கும். அப்புறம் குடல் இறக்கம், மூல நோய், கருப்பை கீழிறங்குதல், இவைகள் எல்லாமே சரியாகும். ஆகவே இந்த ருத்திரமுத்திரை இவ்வளவு பணிகளை நமக்கு செய்கிறது என்பதை கூறி, இந்த மகான் காரி சித்திர சேனல் மூலம் எல்லா நண்பர்களுக்கும் அறிய வேண்டும் என்று கூறப்படுவதுடன், இதை மற்ற நண்பர்களுக்கும் சொல்லுங்கள்,
சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கூறி அடுத்த முத்திரையை அடுத்த பதிவில் காணலாம். நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.